கோவையில் டெக்னோவா 2026 எனும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கண்காட்சி. ஏஐ டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள் தொடர்பான திறன்களை கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இதில் செயற்கை நுண்ணறிவை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது தொடர்பான பல்வேறு மாதிரிகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தி அசத்தல். கோவை பேரூர் பகுதியில் உள்ள எஸ்எம்எஸ் கலை அறிவியல் கல்லூரியில் டெக்னோவா 2026 எனும் ஏஐ செயற்கை நுண்ணறிவு அறிவியல் தொழில்நுட்ப கண்காட்சி நடைபெற்றது. தகவல் தொழில்நுட்பத்தில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் ஏஐ டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள் தொடர்பான திறன்களை கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இதில் மாணவர்கள் தங்களது பல்வேறு புதிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மாதிரிகளை காட்சிப்படுத்தினர். முன்னதாக கண்காட்சியை கல்லூரி முதல்வர் சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். பல்வேறு துறைகளிலும் ஏஐ பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் செயற்கை நுண்ணறிவை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது தொடர்பான பல்வேறு மாதிரிகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தி அது குறித்த நேரடி செயல் விளக்கங்களை அளித்தனர். இதில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை பேரிடர் கால முன்கூட்டி தகவல் அளிப்பது, மருத்துவம், குற்ற வழக்கு புலனாய்வுகளில் ஏஐ பயன்பாடு, அலுவல் பணி, ரோபோட்டிக் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறித்த மாதிரிகள் கண்காட்சியில் இடம் பிடித்தன. கண்காட்சியை பார்வையிட்ட பாரதியார் பல்கலைக்கழக கணினி துறை பேராசிரியை முனைவர் அமுதா மாணவர்களின் சிறந்த தொழில்நுட்ப மாதிரிகளை தேர்வு செய்து பரிசுகள் வழங்கினார். ஹாய், என் பேர் மிராக்லின் ஜெசிகா, எஸ்எம்எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இங்கே காலேஜில் ஒரு எக்ஸ்போ நடந்துட்டுருக்கு. இந்த எக்ஸ்போவில் நாங்கள் கிட்டத்தட்ட நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த நிறையா ப்ராஜெக்ட்ஸ்லேயும் எங்களோட ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க்குமே இருக்குது. ஒவ்வொரு விஷயமுமே அவ்வளோ உன்னிப்பாக எங்களுக்கெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்துச்சு. எங்கள் ஹெச்ஓடி, எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு நிறையா அப்ரோச் பண்ணி இதை நீங்கள் பண்ணுங்க, செய்யுங்கன்னு சொல்லி எங்களுக்கு நிறையா அட்வைஸ் பண்ணி இது ஒவ்வொரு விஷயம் எங்களுக்கு தெரியாதது எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்து பண்ண வச்சாங்க. இப்போ வர ஜென்ரேஷன், இப்போ வர இதுக்கெல்லாம் ஐஓடி, எம்பெடட், ஏஐ இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது. அதனால இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை கையில் எடுத்து நாங்கள் வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிருக்கோம்.